நீதிமன்ற மனை விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் காணொலி மூலமாக தலைமைச் செயலாளர் ஆஜராகியிருக்கிறார். உண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைக்கிறார். வெற்றி, விவரங்கள். நந்தா, டிசம்பர் 1ஆம் தேதி இந்த கார்த்திகை தீப திருவிழா முன்னிட்டு 3ஆம் தேதி மலை உச்சியில இருக்கக்கூடிய தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி GR சுவாமிநாதன் தனி நீதிபதி பிறப்பிச்சிருந்த அந்த உத்தரவை அமல்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், கோயிலினுடைய செயல் அதிகாரி அவங்க 3 பேர் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருமாறு நடவடிக்கை எடுக்குமாறு மனுதாரர் ராம ரவிக்குமார் இவங்க எல்லாம் தாக்கல் செய்த மனுவினுடைய விசாரணைகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது. அதனுடைய அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லப்பட்ட நிலையில இன்னைக்கு விசாரணைக்காக நேரில் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், துணை ஆணையர் எல்லாம் ஆஜராயிருக்காங்க. காணொலி வாயிலாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆஜராயிருக்காரு. இந்த விசாரணையில வந்து மிக முக்கியமான அரசு தரப்புல முதல்ல கேட்ட அவகாசம் அப்படிங்கிறது ஏன் அவகாசம் கேட்கிறாங்கன்னா, இந்த நீதிபதி தொடர்ந்திருக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு மேல்முறையீடுக்கு சென்றிருக்குது. அதனால இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு விசாரிப்பதற்கு கால அவகாசம் கொடுக்கணும்னு அரசு தரப்புல கேட்கப்பட்டது. நீதிபதி அதுக்கு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு கேள்வி எழுப்பின நிலையில இவங்க அந்த அவகாசத்தை கேட்கிறாங்க. ஏற்கனவே அப்புறம் 144 தடை உத்தரவு அன்னைக்கு பிறப்பித்தது எதற்காக அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. ரொம்ப முக்கியமா இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. தீபம் தூண் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது கோவிலுக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுல கோவில் நிர்வாக அதிகாரிக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்புறம் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல தர்கா சார்புல சந்தனக்கூடு கொடியேற்றம் நடந்தது ஏன், அதுல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. இப்ப அண்மையில தான் சந்தனக்கூடு விழா நடந்தது. அப்போ கொடியேற்றம் மேல செய்யப்பட்ட அதையும் நீதிபதி இப்போ கேள்வி எழுப்பியிருக்காரு. சந்தனக்கூடு திருவிழாவும் போது கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கொடியேற்றினது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு திரும்ப கோவில் நிர்வாகி அதிகாரிட்ட நீதிபதி கேட்டதுக்கு இது குறித்து காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்படும் கோவில் நிர்வாக அதிகாரி வந்து தரப்புல பதில் சொல்லியிருக்காரு. இப்போ தொடர்ச்சியா இந்த வழக்குல ஏற்கனவே தீபம் ஏத்தலாம் அப்படின்னு 2 நீதிபதி கொண்ட அமர்வு கடந்த வாரம் தீர்ப்பு கொடுத்திருந்த நிலையில இப்போ இந்த அவமதிப்பு வழக்குல பல்வேறு விதமான கேள்விகளையும் நீதிபதி GR சுவாமிநாதன் எழுப்பிக்கிட்டு இருக்காரு. நன்றி வெற்றி, விரிவான விவரங்களுக்கு.